பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்ததா நடக்க போறது இதுதானா? ஜெயிலுக்கு போறது யாரு? ஸோ லீக்கான புகைப்படம் மூலியமா இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் சதீஷ் பார்த்தீங்கன்னா, சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரியா ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வெளியிட்டு அப்டேட் குடுத்திருக்கிறாரு. இது ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி கொடுக்கிற வகையில இருக்குது. ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா இதில நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில நெறைய அதிரடியான திருப்பங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. பாக்கியா கோபி அண்ட் ராதிகாவ வீட்ட விட்டு வெளியே துரத்துனப்போ, கோபி ஈஸ்வரி கிட்ட பேசி மனச மாத்தி தன் கூட கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. வீட்ல எல்லாரும் எவ்வளோ சொல்லியும், ஈஸ்வரி என்னோட மகனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாரியா சொல்லிட்டு கோபியோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா கோபி வீட்டுக்கு போன நாள்ல இருந்தே கோபியோட மாமியார் கமலத்தோட ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஈஸ்வரி நான் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரியா ராதிகா அண்ட் கமலா கிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வீட்டில் கீழே கடந்த பூச்சாடியில் கால் வச்ச ராதிகா கீழே விழுந்ததில் அவங்க வயிற்றில் அடிபட்டு அவங்களுடைய கரு கலைஞ்சு போயிடுது. இதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவும் அவங்களுடைய அம்மா கமலாவும் சொல்கிறாங்க. அதோட இந்த வீட்டில் ஈஸ்வரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முதல்ல கோபி ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கப்புறமா கோபியும் என்னோட குழந்தை இல்லாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணம், இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த குழந்தை இல்லாமலே போயிடுச்சு. இனி உங்கள் பேர பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கலாம், இனியாவுக்கு திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது, இந்த மாதிரியா டயலாக் எல்லாமே பேசி ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருந்தார். இந்த நிலையில தான் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி அங்கே தன்னுடைய மகனே நான் கொலைக்காரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதனால கோபமான பாக்கியா ராதிகா கிட்ட போயிட்டு ஈஸ்வரி பற்றி பேச போக, ராதிகா வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவையும் துரத்தி விட்டுருக்குறாங்க. அப்போது வெளியே வரும்போது கோபி கிட்ட உங்கள் அம்மாவை பற்றி நீங்களே இப்படி பேசலாமா, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா, உங்களுக்காக வீட்டில் எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு வந்தாங்க, நீங்கள் அவங்கள நம்பாமல் பேசிட்டீங்களே, அவங்க சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போகிறாங்க. இப்படியா எபிசோடு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்குது. இந்த நிலையில தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்குது. இந்த நிலையில தான் கோபி கேரக்டரில் நடிக்கிற நடிகர் சதீஷ் தான் பாரில் குடிக்க போகிறேன், இனி அப்படி தான் காட்சிகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியா சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. ஏற்கனவே ராதிகாவும் கோபி கிட்ட கோவத்தை காட்டுறாங்க. பாக்கியாவும் ஈஸ்வரிக்காக இப்போ திட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதனால கோபி பழையபடி குடிக்காரராக மாற போறாரு அப்படிங்கிற மாதிரியா யோசிக்க வச்சிருக்குது. இந்த நிலையில தான் இன்னைக்கு கோபி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறது போல ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதனால கோபி எதனா தப்பு பண்ணிட்டு போலீஸில் மாட்ட போறாரா, அப்படி இல்லைன்னா ராதிகா ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு வருது. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள கோபி திட்டிகிட்டு இருக்கிறாரு. இதனால் அவங்க அங்கே எதனா பிரச்சனை பண்ணி வைக்க அதில் கோபி மாட்டுவாரா, இல்லை குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது எதனா பிரச்சனையில் சிக்க போகிறாரா, இந்த மாதிரி பலவாறு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்துட்டு ரசிகர்களை யோசிக்க வச்சுருக்குது. ஸோ எனிவே பாக்கியலட்சுமி சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அண்ட் கோபி ஷேர் பண்ண இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோட்டோவால் உங்களுக்கு என்ன கெஸ் பண்ண தோணுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.